நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உள்ள வருது பாகிஸ்தான். முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு நண்பர்களே, அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல தன்னுடைய வேலையை காமிச்சிருக்கு வங்கதேசம் இந்தியா கிட்ட. தன்னுடைய புத்தியை காமிச்சிட்ட பத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இது இப்போ இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதலை உண்டாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல ட்ரம்ப் அவர்கள் அடங்கி இருக்க மாட்டார் போல மீண்டும் இந்தியாவை சீண்டும் வகையில் பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய வழிக்கு வந்திருக்காங்க. வேற வழியே இல்லாம இந்தியா கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அது யாரு, என்ன மாதிரியான சுவாரஸ்யமான தகவலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்களாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய நண்பர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபாலோ பட்டனை தட்டி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் கடந்த சில காலமாக பாதிக்கப்படும் நிலையில் இருக்கு. அதே வேளையில் மறுபக்கம் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கும் உறவு பார்த்தீங்கன்னா சீராயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இது புவிசார் அரசியலை மொத்தமாக மாற்றும் சூழல் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் பாகிஸ்தான் கூட மேம்பட்டு வரும் உறவு குறித்தும் இந்தியாவை இது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது தொடர்பாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, மார்க்கோ ரூபியோ, அவர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அமெரிக்கா பாகிஸ்தான் நாடுகள் கடந்த சில காலமாகவே நெருக்கம் காட்டிட்டு வர்றாங்க. அதே நேரம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டுட்டு வருது. இதற்கிடையில தான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உறவுகளை மேம்படுத்த அமெரிக்கா ஆர்வமாக இருந்தாலும் அது இந்தியாவுடனான அதன் வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை பாதிக்காது அப்படின்னும் மார்க்கோ ரூபியோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏசியன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ரூபியோ அவர்கள் இப்போது கோலாலம்பூரில் இருக்காரு. இந்த உச்சி மாநாட்டுக்கு பிறகு அவர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை தனியாக சந்தித்து ஆலோசிக்க இருக்கிறாரு. இந்த சந்திப்புக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களிடம் பேசிய ரூபியோ அவர்கள் இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு ஆழமான வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான நட்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு மேம்பட்டு வரும் நிலையில இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு பழையபடி உறவு இருக்காது அப்படின்னு தகவல்கள் வெளியான நிலையில ரூபியோ அவர்களுடைய இந்த கருத்து வந்திருக்கு. மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா கவலைப்படுவதற்கு தெளிவான காரணங்கள் இருக்கு. ஆனா பாகிஸ்தானுடனான எங்களுடைய உறவு எந்த விதத்திலையும் இந்தியாவுடனான உறவுகளை பாதிக்காது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இந்தியாவை தூதரக ரீதியாக மிகவும் முதிர்ச்சியான நாடு அப்படின்னு ரூபியோ அவர்கள் சொன்னார். மேலும் அமெரிக்கா பல்வேறு நாடுகள் கூட நல்ல உறவுகளை பேண வேண்டிய இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. கடந்த 6 மாதமாக பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்து மேம்பட்டு வருது. குறிப்பாக கடந்த மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறம் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை தளபதி அசீம் முனீரை நேரடியாக வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை வரி மூலம் அழுத்தம் கொடுத்து நான் தான் முடிவுக்கு கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக தம்பட்டம் அடிச்சுட்டு வர்றாரு. இதை இந்தியா பலமுறை மறுத்தாலும் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து அதைத்தான் சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் மறுபக்கம் பாகிஸ்தான் ட்ரம்ப் சொல்றதுதான் சரி அப்படின்னு தலையை ஆட்டிக்கிட்டே வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துட்டு வருது. அது சீக்கிரமாகவே இறுதியாகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது தொடர்பான கேள்விக்கும் ரூபியோ அவர்கள் பதிலளிச்சிருக்கிறாரு. அதாவது வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து இப்போது தான் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதில்லை அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சுட்டாரு. அபிஷியலா சொல்ல மறுத்துட்டார் அப்படின்னே தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்தியாவை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சு பாகிஸ்தான் பக்கம் ஓடி இருக்கு வங்கதேசம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை கடுப்பேற்றி பார்த்துருக்கு வங்கதேசம். இந்தியா பற்றி தொடர்ந்து சர்ச்சையை கிளப்புறத வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறாரு. இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு அவர் கொடுத்த பரிசு ஒன்றில் வங்கதேச வரைபடம் குறித்த போட்டோ இப்போது சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. இதில் இந்தியாவுடைய பகுதிகள் வங்கதேசம் அப்படிங்கிறது போல காட்டப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே நல்ல உறவு இருந்து வந்துச்சு. ஆனால் முகமது யூனிஸ் அவர்கள் எப்போது வங்கதேச தலைவராக பதவியேற்றாரோ அப்போதிலிருந்தே 2 நாடுகளுக்கும் இடையே பதற்றம் தொடர்ந்துட்டு தான் வருது. இந்தியா குறித்து சர்ச்சை கருத்துக்களை சொல்றத யூனிஸ் அவர்கள் வாடிக்கையாகவே வச்சிருக்கிறாரு. இதற்கிடையில தான் வங்கதேசத்துடைய இடைக்கால தலைவர் முகமது யூனிஸுடைய மற்றொரு செயல் இப்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இது இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு இடையிலான உறவுகளை கடுமையாக பாதிப்பதாகவே இருக்கு. இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் குறித்த அவருடைய கருத்து இப்போ சர்ச்சையை கிளப்புவதாகவே இருக்கு. அவர் சமீபத்தில் பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஒருவரை சந்தித்து பரிசு ஒன்று கொடுத்திருக்கிறாரு.
அதுல அசாம் உள்பட இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வங்கதேசத்துடைய ஒரு பகுதியாக இருக்கிறது போல சித்தரிக்கப்பட்டிருந்திருக்கு. இதுதான் இப்போ கடும் சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு. அதாவது பாகிஸ்தான் கூட்டுப்படைகளின் தலைவர் ஜெனரல் ஷாகிர் ஷம்சாத் மிர்சா அவர்கள் சமீபத்தில் டாக்காவுக்கு போயிருந்தாரு. அப்போது அவர் முகமது யூனிஸை சந்திச்சாரு. 1971 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து தான் வங்கதேசம் பிறந்துச்சு. அந்த விடுதலைக்காக வங்கதேசத்தில் பலர் உயிர் தியாகம் செஞ்சாங்க. அப்போது முதலே பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே மோதல் போக்கு நிலவிட்டு வந்துச்சு. ஆனால் முகமது யூனிஸ் அந்த போராட்டங்களை மறந்துட்டு பாகிஸ்தான் கூட நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாரு. அதன் நீட்சியாக தான் இந்த சந்திப்பும் நடந்திருக்கு. பாகிஸ்தான் ஜெனரலுடனான இந்த சந்திப்பு தொடர்பான படங்களை யூனிஸ் அவர்கள் ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் மிர்சாவுக்கு ஆர்ட் ஆஃப் ட்ரையம்ப் அப்படிங்கிற புத்தகத்தை முகமது யூனிஸ் அவர்கள் பரிசீலிக்கும் படம் தான் இந்த சர்ச்சைக்கு காரணம். ஏன் அப்படின்னா அந்த புத்தகத்தின் அட்டையில் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தின் சர்ச்சைக்குரிய வரைபடம் வந்து இருந்துச்சு. இந்த வரைபடம் வந்து இந்தியாவுடைய 7 வடகிழக்கு மாநிலங்களையும் வங்கதேசத்துடைய ஒரு பகுதியாக காட்டியிருக்கு. இது வங்கதேசத்தில் இருக்கும் தீவிரவாத இயக்கங்களுடைய கிரேட்டர் வங்கதேசம் கோரிக்கை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த போட்டோ வந்து பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில முகமது யூனிஸ் இந்தியாவுடைய இறையாண்மையை மீறிவிட்டதாக கடுமையான கண்டனங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கு. பலரும் யூனிஸ் செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் கண்டிச்சுட்டு வர்றாங்க. அதே நேரம் இந்த சர்ச்சை குறித்து நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2024 ஆகஸ்ட்ல யூனிஸ் அவர்கள் வங்கதேசத்துடைய இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றாரு. அதுக்கப்புறம் வங்கதேசம் பாகிஸ்தான் உறவுகளில் மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. மேலும் இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகள் குறித்து யூனிஸ் அவர்கள் சர்ச்சை கிளப்புறது இது முதல் முறையல்ல. கடந்த ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு போயிருந்த போது கூட முகமது யூனிஸ் அவர்கள் இந்தியா பற்றி சில சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அதே போல தான் கடந்த மே மாதம் யூனிஸுடைய நெருங்கிய உதவியாளரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பஸ்லூர் ரஹ்மான் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையாக வெடிச்சிச்சு. அதாவது பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுவதில் சீனாவுக்கு வங்கதேசம் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு அவர் அத்துமீறி கருத்து சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் மீண்டும் பாகிஸ்தான் பக்கம் ஓடி இந்தியாவை சீண்டிருக்கு வங்கதேசம். இதனுடைய பின் விளைவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நாம் உள்பட பலரும் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஏற்கனவே வங்கதேசத்துக்கு கடுமையான பதிலடி நம்ம கொடுத்துட்டு வர்றோம். இதே வேளையில் மீண்டும் இந்தியாவை சீண்டும் வகையில் அவர் பேசியிருக்கிறது கண்டிப்பாக இந்தியாவை கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனிரை மிக சிறந்தவர்கள் அப்படின்னு பாராட்டி பேசியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். மேலும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலை விரைவாக தீர்க்கும் பணியில் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கு அதிக வரிகளை போட்டு ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துட்டு வரும் ட்ரம்ப் மறுபக்கம் பாகிஸ்தானுக்கு நெருக்கம் காட்டும் நிலையில மீண்டும் பாகிஸ்தான் தலைவர்களை பாராட்டி பேசியிருக்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. பாகிஸ்தான் கூட உறவாடி இந்தியாவுடனான நல்ல உறவை ட்ரம்ப் அவர்கள் கெடுப்பதாகவே அவருக்கே அவருடைய சொந்த நாட்டிலிருந்து எதிர்ப்புகள் எழுந்த போதிலும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியது நான் தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதே போல ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்திலையும் இந்தியாவுக்கு கடும் அழுத்தம் அளிச்சுட்டு வர்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் பாகிஸ்தான் தலைவர்களை பாராட்டி இருக்கிறது. இப்போ இந்தியாவை சீண்டும் வகையில் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னே பலரும் சொல்லியிருக்காங்க. அதாவது மலேசியா சென்ற ட்ரம்ப் அவர்கள் கோலாலம்பூரில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. ஏசியன் மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு. கோலாலம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் ராணுவ தளபதி அசீம் முனிரும் மிக சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான மோதலை மிக விரைவில் தீர்ப்பேன், அதுக்கு உதவுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த போர் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்கும் இந்த மோதலை வந்து என்னால் செய்யக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு நான் உணர்றேன். என்னுடைய நிர்வாகம் அமைந்து 8 மாதங்களில் நான் 8 போர்களை நிறுத்தியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்டது இல்லை, இனி இப்படி அமைய போகிறதும் இல்லை. பல மில்லியன் உயிர்களை காப்பாற்ற என்னால் நேரம் ஒதுக்க முடிந்தால் அது ஒரு சிறந்த காரியம், இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்னு மீண்டும் மீண்டும் தற்பெருமை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தற்போது மலேசியாவில் ஏசியன் உச்சி மாநாடு நடந்துட்டு வருது. இதில் இந்தியா சார்பாக நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரேசில் அதிபர் லூலா உள்ளிட்ட பல நாட்டு அதிபர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருக்கும் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாரு. இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த சனிக்கிழமை நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மார்க்கோ ரூபியோ இந்தியாவுடனான உறவை கெடுத்து அமெரிக்கா பாகிஸ்தான் உடனான உறவை வலுப்படுத்தாது அப்படின்னு தெரிவித்தாரு. இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தை தற்போது தீவிரமாக நடந்துட்டு வருது. இந்த நிலையில மார்க்கோ ரூபியோவுடைய இந்த பேச்சு பாசிட்டிவ் சிக்னலை காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ட்ரம்ப்பும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் குறித்தும் தொடர்ந்து பாசிட்டிவாக பேசிட்டு வர்றாரு. இந்த உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வர்றாரு. நேற்று நடந்த அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இதனால சீனாவின் மீது விதிக்கப்பட்டிருந்த
கூடுதல் 100% வரி நீக்கப்பட்டிருக்கு. முட்டி மோதி கொண்டிருந்த சீனாவுடனான பேச்சுவார்த்தையே நல்லபடியாக போய்கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்தியாவுடனான பேச்சுவார்த்தையும் நல்லபடியாகவே முடியும் அப்படின்னு நம்பலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.